படித்தவங்க நீதிமன்றத்தில் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கமானது உருவாக்கி இருக்குது. முழுக்க முழுக்க இது இந்துக்களுக்கு விரோதமாக இருக்குது. இங்கே பக்கத்தில் பழத்தோட்டம் அப்படின்னு சிறுவகை அந்த ஏரியாவில் சட்டவிரோதமாக மசூதி கட்டியிருக்காங்க. இது உடனடியாக அதை நிறுத்தணும், இல்லைன்னா இந்த பகுதியில் ஒரு பெரிய அதுக்காக கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியிருக்கும். மசூதி, சர்ச்சு இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து சட்டவிரோதமாக இருக்குதோ அது இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது. திருப்பூர் பக்கத்தில் பெருமாநல்லூர் அந்த பகுதியில் குமரன் குன்று அப்படிங்கிற 100 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு முருகன் கோயில் இருக்கின்றது. இந்த அரசாங்கம் உடனே எந்த விதமான இது இல்லாமல் அதை போய் இடிச்சிருக்காங்க. கோர்ட்டு சொல்லியிருக்குது அதை எடுக்கக்கூடாது, பழமையான சிலை அப்படின்னு சொல்லி தொழில்களை ஆராய்ச்சி பண்ணி அது 100 ஆண்டுகளுக்கு மேலான சிலைன்னு சொல்லியிருக்காங்க. இதை மதிக்காமல் இந்த அரசாங்கம் இந்த அறநிலையத்துறையும் எடுத்திருக்காங்க. அதை கண்டித்து வருகின்ற 19ஆம் தேதி அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் எப்படி சென்னிமலை திருப்பரங்குன்றத்தில் நடந்தோ அது மாதிரி அங்கே 19ஆம் தேதி இந்த பெரும்பானூர் அந்த பகுதியில் அந்த ஆர்ப்பாட்டமானது நடக்கும். பொதுவாக இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமாக இருக்குது. திருப்பரங்குன்றத்தினுடைய நிகழ்ச்சி ஆதரித்து முருக பக்தர்கள்லாம் வருகின்ற 23ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் எல்லா வீடுகளிலுமே கந்த சஷ்டி கவசம் படிக்கிறாங்க. மார்ச் 2ஆம் தேதி முருக பக்தர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அங்கே திருப்பரங்குன்றத்தில் கிரிவலம் வர்றதாக முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்து முன்னணி ஆதரவு தெரிவிக்கும். இப்போ தைப்பூச விழாக்கள் எல்லாமே நிறைவு பெற்றிருக்கு. திருச்செந்தூர், நம்ம பழனி போன்ற கோவில்கள் சிரமத்துக்கான மயக்கம் போட்டு தூக்கிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் நினைச்சு அவங்கள எப்படி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அதை பற்றி சொல்லுங்க அரசு. ஏன்னா இந்த கோயிலில் அதிகாரிகள் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆளுகள் போட்டிருக்காங்க. இன்னொன்று கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க நிறைய கோயிலில் இருக்காங்க. அவங்க எப்படி அங்கே வர்ற பக்தர்களுக்கு வந்து சரியான உதவி பண்ணுவாங்க, அதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு தெரியல. நிறைய இடங்கள் இந்த பிரச்சனை இருக்குது. நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சரை அவர் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. அவர் அறநிலையத்துறை அமைச்சராக போட்டிருக்காங்க. திருச்செந்தூரில் இது மாதிரி லைனாக நிற்கிறோம், இப்படி சிரமங்கள் இருக்குன்னு சொன்னால் அது அவங்க வந்து தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிறார், அசிங்கமாக பேசுகிறார். இன்னைக்கு நிலை அப்படி தான் அறநிலையத்துறை அமைச்சிருக்காங்க. இது தொடர்ந்து நம்ம போராடிட்டு இருக்கோம். சரியான வரக்கூடிய பக்தர்கள் சரியான வசதி பண்ணி கொடுக்கணும். தைப்பூசம் இந்த மாதிரி இருக்கிறது தங்கறதுக்கான வசதிகள், நிறைய கோடிக்கணக்கான பணம் வருமானம் வருது. இந்த பணம்லாம் எங்கேன்னு தெரிய மாட்டேங்குது. பணத்துக்கு சரியான கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தேவைன்னா கும்பாபிஷேகம் நிறைய பண்ணணும்னு சொல்கிறாங்க. பக்தர்கள் கொடுக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர் கொடுக்கக்கூடிய பணத்தில் தான் பண்ணுறாங்க. இந்த கணக்கெல்லாம் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஏதோ இவங்க எடுத்து பண்ண மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்களுடைய பக்தர்களுக்காக ஏதாவது சாதாரண சின்ன கோயில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த அதிகாரிகள்லாம் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்குது. மட்டும்தான் இந்த நிலை இருக்குது. அதனால் இது இந்துக்களுக்கும் இந்து கோயில்களுக்கும் விரோதமாக இருக்குது. இது சரி பண்ணிக்கணுங்கிறத நம்ம தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கோம். இன்னும் தரிசன கட்டணம் ரத்து செய்ய சொல்கிறோம். கேரளா அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் தரிசன கட்டணம் இல்லை. அதனால் தரிசன கட்டணம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து வற்புறுத்தி